இடஒதுக்கீட்டை வழங்கி பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் வாழ்வில் ஒளியேற்றியவர் கருணாநிதி. ஒடுக்கப்பட்ட மக்கள் உயர் பதவிக்கு வரவேண்டும் என்ற எண்ணத்தில் பல திட்டங்களை செயல்படுத்தினார். அவரது வழியில் தமிழகத்தில் திமுக ஆட்சி நடைபெறுகிறது என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் போலியாக சமூக வலைதள பக்கம் துவங்கப்பட்டு அதில் ஆபாச வீடியோக்கள் அதிக அளவில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. இது போலி பக்கம் என்று தெரியாமல் 16,000க்கும் மேற்பட்டவர்கள் அதில் இணைந்துள்ளனர். இது விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பத்திரிகை செய்தி வெளியாகியுள்ளது. நீர்வளத்துறை சார்பில் சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 111.35 கோடி ரூபாய் செலவிலான பாசன கட்டமைப்புகள் மற்றும் வெள்ளத்தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் கொள்ளிடம் ஆற்றில் 414 கோடி ரூபாயில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள ரெகுலேட்டர் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் வழியாக துவக்கி வைத்தார். தமிழகத்தில் 2.5 ஆண்டு திமுக ஆட்சியின் திட்டப்பணிகள் குடும்பத்தில் ஒருவருக்காவது சென்று சேர்ந்திருக்கும். இது குறித்து மக்களிடம் கட்சியினர் பேச வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் INDIA கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் பேசியுள்ளார். நூற்றுக்கணக்கான தத்துவ பேராசிரியர்கள், மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள், கணித வல்லுநர்கள், நோபல் பரிசு வென்ற விஞ்ஞானிகள் பலரை உருவாக்கிய பெருமையுடையது மாநில கல்லூரி. அமைச்சர் உதயநிதியின் தொகுதியான சேப்பாக்கம் எல்லையில் கல்லூரி உள்ளதால் அங்கு கட்சி கூட்டங்களுக்கு கல்லூரி மாணவர்களை 3 ஆண்டுகளாக கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றது தெரிய வந்துள்ளது. இது கண்டனத்திற்கு உரியது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். பாலாற்றின் குறுக்கே ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கும் 22 அணைகளால் போதிய தண்ணீர் இன்றி தமிழகத்தின் வட மாவட்டங்கள் வறட்சியில் உள்ளன. தற்போது கூடுதலாக அணை கட்ட முயற்சிக்கும் ஆந்திர அரசின் நடவடிக்கை விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை பாலைவனமாக்கும் முயற்சியில் ஆந்திர அரசும் தீவிரம் காட்டுவது கண்டனத்திற்கு உரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் இருந்து 35 ரயில்கள் வெளியூர்களுக்கு இயக்கப்படுகின்றன. வந்தே பாரத் ரயிலும் இங்கிருந்து செல்கிறது. 4,000 கோடி ரூபாயில் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் முடிந்ததும் கூடுதல் ரயில்கள் நாகர்கோவில் வர வாய்ப்புள்ளது. மோடி 3வது முறை பிரதமரானதும் கிழக்கு கடற்கரை ரயில் பாதை திட்டம் துவங்கப்படும் என்று பாஜகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசியுள்ளார். முறைகேடு புகாரில் அதிமுக முன்னாள் MLA சத்யா மற்றும் அவரது கணவர் பன்னீர்செல்வம் ஆகியோரின் வீடு மற்றும் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். நேற்று இரவு வரை நடந்த சோதனையில் முறைகேடு தொடர்பான ஆவணங்கள், நிலம் மற்றும் மனைகள் உட்பட சொத்துக்கள் தொடர்பாக மொத்தம் 47 ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவற்றின் சொத்து மதிப்பு 16 கோடி ரூபாய் என்றும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். 2வது முறையாக புற்றுநோய் மீண்டும் வருவதை தடுக்கும் வகையில் 100 ரூபாய் விலையில் மாத்திரையை மும்பையில் உள்ள டாடா இன்ஸ்டிடியூட் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் கண்டுபிடித்துள்ளது. இந்த ஆராய்ச்சியில் கடந்த 10 ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்த நிறுவனம் தற்போது வெற்றி கண்டுள்ளது. தமிழகத்தின் நலனுக்காக மத்திய அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு, திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் முட்டுக்கட்டை போடும் திமுக அரசு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இவர்கள் ஏன் நாட்டின் வளர்ச்சியை, நலத்திட்டங்களை தடுக்கிறார்கள் என மக்கள் சிந்திக்க வேண்டும் என்றும், அவர்கள் வளர்ச்சியை தடுப்பதே நாட்டை கொள்ளையடிப்பதற்காகத்தான். ஆனால் அதற்கு இடம் தர மாட்டோம், இரும்பு கரம் கொண்டு தடுத்து நிறுத்துவோம் என்றும் பிரதமர் பேசியுள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 50 புதிய பேருந்துகளின் இயக்கத்தையும் மின்னணு இயந்திரம் மூலம் பயணச்சீட்டு வழங்கும் நடைமுறையையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 20 கோடி ரூபாய் மதிப்பில் 50 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது. ஆந்திரத்தின் ஆளும் YSR காங்கிரசின் ஓங்கோல் மக்களவை தொகுதி MP ஸ்ரீனிவாசலு ரெட்டி தனது MP பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சுயமரியாதை காரணமாக கட்சியிலிருந்து விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாநிலங்களவையில் பெரும்பான்மை பலத்தை எட்டவுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த மாநிலங்களவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவியேற்ற பின்பும்
காலியாக உள்ள 6 நியமன எம்பி பதவிகள் நிரப்பப்பட்ட பின்பும் வரும் ஏப்ரல் மாதம் பெரும்பான்மை பலம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூர் வன்முறையில் இதுவரை 219 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில சட்டப்பேரவையில் ஆளுநர் அனுசுயா உய்கே தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாக்குச்சாவடிகளை அமைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் பாஜக மனு அளித்துள்ளது. நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள், குறிப்பாக அங்கு வசிக்கும் மேல்தட்டு மக்கள் தேர்தல்களில் வாக்களிக்க ஆர்வம் காட்டாத சூழல் உள்ள நிலையில் இந்த கோரிக்கையை பாஜக முன்வைத்துள்ளது. செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஏமனின் ஹூதி கிளர்ச்சிப்படை முக்கிய தளபதி மீது அமெரிக்காவும் பிரிட்டனும் பொருளாதார தடை அறிவித்துள்ளன.